இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு தோசை சாப்பிட்டது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் தோசை இருந்தவொடனே நமக்கு தான் தோசை நினச்சி சாப்பிட்றாரு முத்து. இந்த மாதிரி இப்போ நடு ஹாலில் திடீர்னு சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க. ஒருத்தன் கிளம்புற நேரத்தில் அதுவும் இந்த வீட்டில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வர பழக்கம், சாப்பாடு செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்து அண்டு மீனாவுடைய பொறுப்பாக தான் இருந்திருக்கு. முத்துவோட மீனாவை கூட்ட அந்த பூக்கடை ஆரம்பிக்கும் பொழுது அவரே தான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, சாப்பாடு வேணாம் அது வேணான்ட்டு சாப்பாடே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயா முழிச்சும் போது சாப்பாடு கொடுத்ததும் அதுவே முத்து தான். அவங்க அப்பாவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு தடவை சாப்பாடெல்லாம் மீன் குழம்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி நான் கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு கால் பண்ணதும் முத்து தான். இது வரைக்கும் யாரும் மற்ற யாரும் ஹோட்டலில் வேலை பார்க்குற ரவி கூட இது வரைக்கும் வீட்டுக்கு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்ததில்லை. ஸோ அதனால தான் முத்து என்ன நினச்சிட்டாரு, மீனாக தான் வாங்கிட்டு வச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அவசர அவசரமாக எடுத்து சாப்பிட்றாரு. ஏன்னா அவங்க கீழே கடையில் இருக்காங்க, இதை போய் கேட்கணுமா நம்ம தோசை தானே சாப்பிட்டாங்க. ஆனால் அது கண்டிப்பாக ரோஹிணிக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ரோஹிணி தன்னுடைய கணவர் ராத்திரியெல்லாம் புலம்புனார், மசால் தோசைன்னு ஆசையில் புலம்புனார். அவங்களுக்கு தெரியலப்பா மசால் தோசை எப்போ நினச்சாலும் அவர் சாப்பிட்டுக்கலாம், ஹோட்டலில் தான் வெயிட்டராக இருக்காருன்ட்டு. அதனால் அவங்க வாங்கிட்டு வர அவங்களுக்கு கண்டிப்பாக எரிச்சலை கொடுக்க போகுது, அப்படியே காண்டாக இருக்க போகுது அவங்களுக்கு. இதை விஜயாவும் பெருசாக்கலான்னு பார்ப்பாங்க, ஆனால் பெருசாக்க விடாமல் இப்போ அண்ணாமலை தடுத்துடுறாரு. இதுக்கு பிறகு தான் இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மனோஜ் மாட்டுற மாதிரி காட்சிகள் லைட்டாக வர ஆரம்பிக்குது. மாட்டாரா அப்படின்னு இழுக்க வேற செய்கிறாங்க. ஏன்னா இந்த எப்படி பார்க்கில் இருக்கும் பொழுது அங்கே இவங்க ரோஹிணி வந்தபோது இவங்க ஒளிஞ்சிக்க பார்த்தாரோ, இல்லை முத்து வரும்போது இது மாட்டிக்கிட்டாரோ, அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு பார்வதியும் விஜயாவும் போகிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட மாட்டினா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, இவங்க அதை மூடி மறைச்சிருவாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஹோட்டலுக்கு போகாது. இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும்னு பார்வதி வேற கூட்டு போக குடுக்குன்னு ஓடி போய் மனோஜ் ஒளிஞ்சிக்க பார்க்குறாரு. ஐயோ நம்ம மாட்டினா போச்சு, அவமானமாக போயிடும், நம்ம அம்மா வேற நம்ம என் பிள்ளைட்ட ஆணி போய் ஆடி வந்தால் டாப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வெயிட்டராக இருக்கணும்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் இங்கே இவங்கள்ட்ட மாட்டுறதை விட அவர் இப்போ முத்துக்கிட்டேயோ ஸ்ருதிக்கிட்டேயோ மாட்டினா தான் ஒரு செமையான இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா விஜயா இந்த வேலைக்கு போகாதுன்றவாங்க, இல்லை இந்த வேலைக்கு போகிற விஷயத்தையே மறைச்சி விட்ருவாங்க. இதையெல்லாம் தாண்டி இங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம காமிக்கிற ப்ரோமோவை தாண்டி என்னுடைய பியூட்டி பார்லரை பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விஜயா கூப்பிட்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டோம், இது வரைக்கும் ஹோட்டலுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் நேரம் தான் தள்ளி இருக்குது, இவங்க இப்போ என் பேரில் இருக்க விஜயா பியூட்டி வேர்ல்டு, வா அங்கே போவோம் அப்படின்னு பார்வதி கூப்பிட்டு அங்கே கிளம்பி அங்கே போய் பார்த்தா விஜயா பியூட்டி வேர்ல்டு அப்படி எதுவும் இல்லை, இது கிரீன் பிராண்ட், அதை எப்பயோ வித்தாச்சு அப்படிங்கிற தகவலை கேட்டு ஷாக் ஆகி அதனால ரோஹிணி மாட்டுற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோஹிணி விஜயா கிட்ட மாட்டினா செமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிர்ச்சி ஆகிடுவாங்க, என்னம்மா நடக்குது இங்கே, எப்படிம்மா பார்லரில் விற்ற, எதுக்குமா பார்லரில் விற்ற, அதையேம்மா சொல்லலை, அது என் பேரை தூக்கி போட்டியம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்த மாதிரி ஏதோ போரே மூடி மறைச்சி வச்சிருந்தேன், ஸ்க்ரீன் போட்டு புது டிசைன் பண்ணுறோம் அந்த ஆன்ட்டி அப்படின்னு, அதுவே இதுதானா, அப்போவே வித்துட்டியா வாங்கி ஒரு மாதத்துலேயே, அப்போ அது என் பேரில் எந்த கடையும் இல்லையா, என் பேரில் இருக்கிறது விஜயா மலரங்காடி மட்டும்தானா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகணும். அந்த சமயத்தில் ரோஹிணி எப்படி சமாளிக்கிறது, இந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் பெஸ்ட்டு, ஆனால் உங்கள் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என்ன பெஸ்ட்டு, நீ ஓனா ஒரு கடையை ஆரம்பித்து 10 பேருக்கு வேலையை போட்டு கொடுத்து நீ அடுத்தடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு. இப்போ இன்னொருத்தங்களுக்கு கீழே ஆரம்பிச்சிருக்கானா உனக்கு எப்படி அதாகும், அப்போ உனக்கு மாதத்துக்கு சம்பளம் தான் வருதா, அப்போ நீ ஓனர் கிடையாதா அப்படிங்கிற கேள்விகள்லேருந்து எப்படி அவங்க மாட்டிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்னென்ன பொய்ய சொல்ல போகிறாங்க, அது விஜயா மனசில் எப்படி டவுட்டாக உட்கார போகுது. கூட பார்வதி இருந்தாங்கன்னா பார்வதி இன்னும் விவரம் வேறு, இவள் ரொம்ப ஏமாத்துறாளே, இவளை நம்ம தான் வேறு திருப்பி சொல்லியிருக்கோம், நல்ல மருமகள் உனக்கு பிடிச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இவளை பார்த்தா இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சஸ்பீஷியஸாக சந்தேகத்துக்குரிய மாதிரி இருக்குது அப்படின்னு அதில் வரப்போகிற ட்விஸ்ட்டுகள் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். மனோஜ் மாட்டுறது சின்ன விஷயம், அதை முத்து மூலமாக மாட்டி அதுக்கப்புறம் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி அது ரோஹிணி அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம்னா, ரோஹிணி மாட்டுறதுல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரௌன் மணி மாட்டுறது ஒரு பக்கம் இருக்குது, இந்த கிறிஸ் பையனால் வரக்கூடிய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறத கொண்டு போனால் கதை இன்னும் பரபரப்பாக போகும்னு தோணுது. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது கதை. இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன விஷயங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறீங்க? இதில் இந்த சிட்டி அவர் போய் அந்த செல்வத்தை போய் ஏதாச்சும் கேட்டு அங்கே ரவுடித்தனம் பண்ணி ஏதாச்சும் தேவலாம் முத்து மீனா வாழ்க்கையில் விரிசல் வந்துருமாங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ